நம்ம சிட்டியில் நிறைய ரைட்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய கேப்ஸ் பார்த்துருக்கோம். சில நேரத்தில் எனக்கு இல்லை பர்சனலாக ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு வாட்டி ட்ரைவ்னு கேட்கும்போது இங்கே இல்லை வேறு சிட்டியில் கேப் வந்து ஆல்மோஸ்ட் 15 minutes டிலேயில் வந்ததுக்கப்புறம் இன்ஃபேக்ட் அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு ரஷ் பண்ணிட்டு இருந்தார் அன்னைக்கு வேறு சிட்டியில். ஸோ அன்னைக்கு கேப் கேட்டது 15 minutes டிலேயில் வந்தது. 15 minutes டிலேயில் பார்த்தீங்கன்னா கேப் டிரைவர் இறங்க கூட இல்லை கேப்லேருந்து. அவரோட பெட்டி எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணல. பெட்டி வைக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணனா இட் வாஸ் ஸோ டர்ட்டி. இட் சீம்ஸ் த கார் வாஸ் வெரி வெரி டர்ட்டி. எல்லாமே ரூடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்தது லேட், அவர் சாரின்னு கேட்கல, கார் விட்டு இறங்கல, பெட்டி எடுத்து ஹெல்ப் பண்ணல. கார் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. பர்சன் சார் ஃப்ளைட் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பட் ஐம் நாட் கெட்டிங் வித் கார்னு சொல்லிட்டு ஹி இக்னோர்ட் அண்ட் ஹி வெயிட்டட் ஃபார் another vehicle. வெஹிக்கிளுக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு 15 minutes அப்புறம் இன்னொரு வெஹிக்கிள் வந்துச்சு. அந்த வெஹிக்கிளில் போய் அவரு கார்டு பே பண்ண முடியாமல் கேஷ் பே பண்ணாரு. இன்னைக்கு இன்ஃபேக்ட் நான் கேட்டேன், நீங்கள் ஏன் வந்துட்டு அந்த வெஹிக்கிள் அந்த ஆப்பை யூஸ் பண்ண மாட்டீங்க? இல்லை, அந்த ஆப்பில் நான் பே பண்ணாலும் அது வந்து இன்னும் பெண்டிங் தான் காமிச்சிட்டு இருக்கு. ஐ பே தி டிரைவர் த்ரூ கேஷ் பட் ஹி டிடன்ட் அப்ரூவ் தட் அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்ஸ் இருக்கு நம்மளுக்கு இந்த சிட்டியில். ஸோ ப்ராப்பரான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயங்கள் கிடையாது. நிஜமாவே நடந்த விஷயம் இது. குக்கப் இல்லை, நீங்கள் பர்சனல் கிட்ட போய் ஃபோன் பண்ணி கேட்ட கூட சொல்லுவார். ஸோ இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. கார் டர்ட்டியாக இருக்கிறதுல இருந்து, டிரைவர்ஸ் எல்லாத்தையும் ஊழா இருக்கிறதுல இருந்து. இன்ஃபேக்ட் என்னோட மேக்கப் கேர்ள்ஸ் வந்துட்டு ஒரு வாட்டி என்னோட வீட்டுக்கு வந்து அந்த மேக்கப் போடுறதுக்காக கூப்பிட்டுருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அவங்க ஆல்மோஸ்ட் 200-300 மீட்டர்ஸ் தாண்டி நிற்கிறாங்க. அவங்க நீங்கள் இங்கே உள்ள வரணும், இங்கே உள்ள வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்குது, கங்கா ஸ்வீட்ஸ் பின்னாடி தான் இருக்குன்னு சொன்னீங்க. இல்லை மெயின் ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ரெசிடென்சி வரைக்கும் வீடு தெரியுமா உங்களுக்கு தெரியும். ரெசிடென்சி ஆப்போசிட் ரெசிடென்சி சைடில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. நீங்கள் எங்கே திரும்பி வரணும்னா அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் வரணும். ஏன் விட்டுட்டு போயிட்டாங்க? நெக்ஸ்ட் ரைடு வரக்கு டைம் ஆச்சு, அதனால அவர் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அவங்க சிஸ்டமேட்டிக் கிடையாது, கார் கிளீன் கிடையாது, டிரைவர்ஸ் எல்லாத்துல ரூடா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல வி நீட் சம்திங், ஒரு சிஸ்டம். ஏன் டிரைவர்ஸ் அப்படி இருக்கிறாங்க, எதுக்கு அவங்க பின்னாடி எதுக்கு நாட் ஒர்க் ப்ராப்பர்லி, அவங்களுக்கு வந்து கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏன் கொடுக்கல, ஏன் இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நினைக்கும் போது we need a good system எல்லாத்துலையும், இன்க்ளூடிங் கேப்ஸ். நிறைய இஷ்யூஸ் நம்ம கேள்விப்படுறோம், நிறைய பிரச்சனைகள் கேள்விப்படுறோம் கேப்ஸ்னால. ஸோ ஐம் ஷூர் பிகாஸ் இந்த கேப் பொறுத்தவரையும் US பேஸ்ட் அண்ட் அவங்க பழகி பார்த்ததுல அவங்க இந்த சிஸ்டம் இங்கே கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சி கொண்டு வந்திருக்காங்க. ஐம் ஷூர் இட் will work big time because அவங்களோட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மீன்ஸ் கொடுக்குறது, அந்த டிரைவர் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறதுல இருந்து, கார் கிளீனாக வச்சுக்கிறதுல இருந்து, டைமுக்கு ரீச் ஆகி டைமுக்கு ட்ராப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சென்னை டாப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.